ஹலோ மைடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து விளையாண்டாங்க பெங்களூரில். எஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட்டான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அதுக்கு பள்ளிக்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சிஎஸ்கே தோற்றுருந்தாலும் உண்மையுமே வீடியோ ஆரம்பிக்கிறப்பே சொல்லிடுறேன், ஒரு செம்ம கேம் பார்த்த சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐபிஎல்ல ஒரு சூப்பரான கேம் பார்த்தோம் அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான த்ரில்லர் இது. சிஎஸ்கேவும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. இப்படி தோற்று போகலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. மேபி போராடி தோத்து போனோங்கிற ஒரு இதுவாது இருக்கும். பட் ஆர்சிபிக்கு நிறையாவே கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பயங்கரமாக கேமை எங்கேயோ இருந்த கேமை புல் அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்க, டாஸ் வந்து சிஎஸ்கே தான் ரொம்ப நாள் கழித்து வின் பண்ணாங்க. உடனே எம்எஸ் தோனி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம், ஏன்னா மழை 2 நாள் இல்லையா, ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் மழை வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருந்ததுனால நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் சேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஓகே, ஸோ பேட்டிங் ஆட வந்த ஆர்சிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. விராட் கோலியும் ஜேக்கப் பத்தலும் 2 பேருமே பயங்கரமாக ஆடினாங்க. சீரியஸ்லி அவங்க ஆடினதை பார்க்குறப்ப எனக்கு ஸ்கோர் எங்கேயோ போயிட போகுது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு டைமில் அவங்களோட விக்கெட் வந்து விழுந்துச்சு. ஜேக்கப் பத்தல் 55 அவுட் ஆனார், விராட் கோலி 62 அவுட் ஆனார். பட் அதுக்கப்புறம் அங்கே யாருமே விளையாடலைங்க. படிக்கல் 17 அவுட்டு, பட்டிதார் 11 அவுட்டு, ஜிதேஷ் சர்மா 7 அவுட்டு, டிம் டேவிட் நாட் அவுட்டாக நின்னார். எஸ், அது ஒரு மாதிரி செம்ம கம்பேக் சிஎஸ்கே கிட்டேருந்து. இடையில திடீர்னு சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு கேமை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், சிஎஸ்கே கையில கேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 180 அந்த மாதிரிக்குள்ளேயே முடிச்சிருவாங்கன்னு இருந்தப்போ வந்தாருங்க இந்த ரொமாரியோ செஃபர். இந்த பீடாக் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, அவர் வந்து ஒரு மொரட்டு காலன்னு. அந்த மொரட்டு காலம் இன்னைக்கு என்ன பண்ணுங்கிறத காட்டிட்டு போயிருச்சுங்க. 14 பாலில் 53 ரன்னு, 4 4 6 6 378.57 ஸ்ட்ரைக் ரேட்ல பொலந்து கட்டிட்டாரு. சென்னையை பொலக்கட்டு கட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். சீரியஸ்லி ஒரு 180 வருமானு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல 213 ரன்னு கொண்டு போய் விட்டுட்டாருங்க. அதுவும் அந்த கடைசி 2 ஓவர் மட்டுமே 54 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலா 54 ரன் வந்துருச்சு. என்ன அடிங்கிறீங்க? இன்னொரு சைடு டிம் டேவிட் 3 பால் 2 ரன்ல இருக்காரு. எங்கிட்ட இவர் பிரிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கேம் அங்கேயே ஒரு மாதிரி மொமெண்டம் வந்து ஆர்சிபி சைடில் போயிருச்சு. ஆனா சென்னை வந்து சூப்பரா பேக் பண்ணாங்க. அதை குறிப்பா ஆயுஷ் மத்ரே இருக்காருல்ல, அவர் விளையாண்ட விதம், சைக் ரிஷித்தும் சாம் கரனும் சொற்ப ரன்கள்ல வெளியேறிட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா உள்ள வந்தாரு. நான் சத்தியமா யோசிச்சேங்க, ஐயோ எதுக்குடா இறக்குறாங்க நம்பர் 4ல, சரி பேக் பண்றாங்க பாப்போம், எப்படியும் இவ்வளோலாம் சேஸ் பண்ண மாட்டோம்னு யோசிச்சப்போ ஆயுஷ் மத்ரே ரவீந்திர ஜடேஜா இடையே இருந்த ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க. எஸ், அவங்க 2 பேரும் விக்கெட்டே விடாம இப்படிதான்ப்பா நீங்க விளையாண்டுருக்கணும் இந்த சீசன்லன்னு சொல்ற மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 பேருமே ஒவ்வொருத்தங்களை கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி யார் எங்க அடிக்கணும் அண்ட் யார் எந்த இடத்துல வந்து டேக் ஆன் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஸ்லோவா ஆடணுங்கிறத நல்லா புரிஞ்சு 2 பேருமே விளையாண்டாங்க. எஸ், 2 பேருமே 50 கிராஸ் பண்ணி போனாங்க. ஒரு லெவல்ல கேம் கையில வந்துருச்சு சிஎஸ்கே கையில அப்படின்னு நினைச்சப்பதான் 17வது ஓவர்ல லுங்கிசானி நெஞ்சிடி உள்ள வந்தாரு. உள்ள வந்து ஆயுஷ் மத்ரியோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அவர் ஒரு 94க்கோ என்னமோ அவுட் ஆனாரு. ஐஎஸ், அவர் வந்து ஒரு வெல் டிசர்வ்டு செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு. 17 வயசு பையன். பட் அந்த பையன் சூப்பரா ஆனாங்க. அந்த பையன் ஃபியூச்சர் சிஎஸ்கேல இனிமே ஃபியூ இயர்ஸ் இருக்க போறாரு. ஃபியூ இயர்ஸ் இல்ல, நிறைய வருஷம் இருக்க போறாரு, அது தெரிஞ்சிருச்சு. எஸ், அவர் வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பால் வந்து டெவால்டு பிரிவிஸ் வந்தாரு. அங்கேருந்து உங்களுக்கு நிறையலாம் எப்படி சொல்றது அடிக்க வேணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி ஒரு கம்மி தான், ஒரு 30 ரன் கிட்ட தான் இருந்துச்சு. ஈஸியா ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி தான் இருந்தோம். டெவால்டு பிரிவிஸ் வந்த முத பாலே அவுட் ஆனாரு. ஆக்சுவலா அது ஒரு மிஸ்டேக் தான், அது வந்து அவுட் கிடையாது. அது ஆனால் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. பட் அது நான் பிரிவிஸ் சைடில் தான் மிஸ்டேக் சொல்லுவேன். இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா அதை உடனே ரிவ்யூ கேட்டிருக்கணும். அவங்க அவுட்டு, அதாவது ரூல் சிம்பிளா சொல்லிடுறாங்க, அவுட்டு கொடுத்த உடனே ரிவ்யூ கேட்டுறணும், அவ்வளவுதான். இவங்க அவுட்டு கொடுத்து அதை இவங்க 2 பேரும் பார்க்காம அங்கிட்டு இங்கிட்டும் 2 ஓடி, ஓவர் த்ரோல 2 ஓடி இப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால டைம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. அங்க போய் பார்த்தா அது அவுட்டே கிடையாது. எஸ், அங்க தாங்க எனக்கு என்னமோ கேம் மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோனி வந்து ஒரு 6 அடிச்சாரு. எஸ், கேம் வந்து கையில இருந்துச்சு, ஓகேப்பா அப்படின்ட்டு. பட் ஆனா சூப்பரா பண்ணிட்டாங்க ஆர்சிபி, செம்மையா பவுலிங் போட்டாங்க. குறிப்பா லுங்கி நெகிடியோட அந்த 17வது ஓவர் 8 ரன்னு. அடுத்தபடியா 18வது ஓவர் சுயாஸ் சர்மா போட்டாரு 6 ரன்னு தான். அந்த ஓவர்லயே கேமை மாத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஆர்சிபி.
மேபி. புவனேஸ்வர் குமார் ஓவரில் ஒரு 14 ரன் வந்துச்சு. கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 அடிச்சா வெற்றின்னு இருக்கிறப்போ அந்த ஒரு நோ பால் 6 வேற வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5 ரன் தானே அப்படின்னு பார்க்குறப்ப அங்கேருந்து நம்மளால அந்த கேமை அடிக்க முடியல. சீரியஸ்லி ஜடேஜாவும் சரி சிவம் டூபேவும் சரி மிஸ் பண்ணிட்டாங்க. இடையில தோனி வேற விக்கெட் ஆகிட்டாரு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து இந்த கேமை தொக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. சீரியஸ்லி ஒரு நல்ல கேம் பார்த்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஆனால் மீண்டும் ஒரு தோல்வியோட சிஎஸ்கே இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேலெல்லாம் எழுந்திரிச்சே வர முடியாது போல. 11க்கு 2 வின்னு 9 தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் ஆர்சிபி மேலே டாப் 1ல் போய் உட்காந்துட்டாங்க 11க்கு 8 அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் குவாலிஃபைடு. பட் ஆனால் இன்னும் கியூ வரல. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்து யாராவது தோக்குறப்ப அவங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். எஸ், சூப்பராகவே அவங்க விளையாண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், 2 ரன் வித்தியாசத்தில் தோல்வி. பட் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஆசிலூட் இல்லை ஆர்சிபி சைடில். ஸோ அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவங்களோட பவுலிங் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபீல்டிங்கும் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. மேபி இது டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி வர்ற டீம்ஸ் வந்து ஆசிலூட்டை மட்டும் நம்ம ஆடிட்டோம்னா அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்னு எதுவும் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சுயா சர்மா நல்லா போட்டாரு. அண்ட் பேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் வந்து ஆடணும் ஆர்சிபியில். ஏன்னா கோலி ஆடுறாரு, அதுக்கப்புறம் யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க ஃபியூ மேட்சஸா. சிஎஸ்கே சைடு வந்து நான் ஏன் பெருசாக பேசலைன்னா முடிஞ்சிருச்சு சீசன். ஓகே, இந்த சீசன்லேருந்து ஆயுஷ் மத்ரே, பிரிவிஷ், ரவீந்திர ஜடேஜா நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லுக்கிங் ஃபார்வர்டுன்னு சொல்லுவேன். பவுலிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ஒரு கலீல் அகமதுக்கு ஒரு ஆஃப் டேங்க, ரொம்ப முக்கியமான ஆஃப் டேவாக மாறிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக போட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 65 ரன்னுக்கிட்ட கொடுத்துட்டாரு, அது 3 ஓவரில். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேம் பார்த்த சந்தோஷம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கேமை பற்றி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். அண்ட் அந்த எஸ் தயால் அவர் தான் ஒவ்வொரு வருஷமும் சிஎஸ்கேக்கு எதிரியாகவே இருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ நாள் இது போகுது அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.